சினிமா என்ன விட்டு போகுது, நான் சினிமா விட்டு போக மாட்டேன். ஒரு 15 வருஷம் அவ்வளோ உழைப்பு. ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டில் இறங்கி போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, என்னோட உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன். இண்டஸ்ட்ரியில் நான் கேட்குறேன், ப்ரெஸ் மீட்டில் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்பை இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ் என் மேலே இருக்கா? ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேலே குற்றம் சொல்லியிருக்காங்களா? அப்போ 15 வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்த பண்ணியிருப்பேன்? அதனால அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. அது விட்டுருங்க. என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம். அதை வந்து நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும். அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு.